ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றின விவாதங்கள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படி பிரபல யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் பேசும்போது கண்டிப்பாக விஜய்க்கு 20% மேலே வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்பவும் செய்கிறாங்க. ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்கும்போதே விஜயகாந்த் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 9% பிடிச்சிருக்காரு. விஜயகாந்த் அந்த காலத்தில் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் சோஷியல் மீடியாலாம் அப்போ இல்லாததுனால அவர் பண்ண எதுவுமே பெருசாக பேசப்படலை. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமே வெளியில் வருது. இப்போ தளபதி பண்ணுற எல்லா ஹெல்ப்புமே சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அனிதாவோட பிரச்சனையாக இருக்கட்டும், துப்பாக்கிச்சூடு பிரச்சனையில் நடுராத்திரிக்கு போய் ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு விஜய் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் இப்போ ரீசெண்டாக பேசும்போது விஜய்க்கு கண்டிப்பாக 20% வாக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே மக்கள் எதனால நம்புறாங்க அப்படின்னாக்கா, செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையிலேருந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றத சவுக்கு சங்கர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லியோ படத்தோட ஆடியோ லான்ச் நடக்காம போனதுக்கு உதயநிதி தான் காரணம்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரி லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சும் நடக்காம போச்சு. இதே மாதிரி பல விஷயங்களை சவுக்கு சங்கர் கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காரு. அதனால விஜய் கண்டிப்பா 20% வாக்கு பெறுவார்னு சொன்னதுனால விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.